அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி கொஞ்ச நேரம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற பாக்கியம், இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தன் இல்லத்திலே தன் பிரியமானவளை ஒன்று கூட்டி தன்னை பற்றியும் தன் ஹபீபு நாயகத்தை பற்றியும் பேசக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குகிறான். இன்றைய நாள் மிக சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் எந்த மலக்குமார்களுக்கும் கிடைக்காத மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்கிய நாள். உலகத்திலே யாரும் அல்லாஹ் தஆலாவை தன் புறக்கண்களால் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை வழங்கிய மிக சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாள். அந்த பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாவாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் நேசர் என்று பெயர் பெற்றிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா என்று இருந்தார், அல்லாஹ்வுடைய பேசக்கூடியவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரூஹுல்லா என்று பெயர் பெற்றவர்கள். இந்த யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக பேசி நமக்கெல்லாம் ஒரு மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாங்கி கொடுத்தார்கள். உலகத்திலேயே இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது அல்லாஹ்விடம் பேச நேரத்தில் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம தனக்காண்டி கேட்டுக்கல, நமக்காக வேண்டி தான் அல்லாஹ்ட்ட செஞ்சனாங்க. அருமை அல்லாஹ் அவனை காண அரிசு கலை கையிலே அங்கும் சென்று உம்மத்தென்று அழுததும் நெஞ்சம் அப்படின்னு படிக்கிறாங்க. அங்கே போய் உம்மத்தி உம்மத்தின்னு சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிழ்ச்சியை நாம் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தருணம். அது மட்டுமல்ல, மேராஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவெல்லாம் அல்லாஹ் தனக்கு தர்றானோ உம்மத்துக்கு பெருமான பங்கு வச்சு கொடுத்துருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் லட்சக்கணக்கான கோடான கோடி மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்றாங்க, ரஹமத்தை பொழிகிறாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அல் முத்தஸஹிரீன், சஹர் செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமாரும் ரஹமத் செய்கிறார்கள், ஸலவாத்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தானோ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் உணவு சாப்பிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر, நபியே உடைய முன் பாவத்தையும் மன்னிச்சிட்டேன் பின் பாவத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். இனிமே செய்ய போற பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிறான் அல்லாஹ் தஆலா. எவ்வளோ பெரிய பாக்கியம், முன்பின் பாவத்தை மன்னிக்கிறது. இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு ட்ரெஸ் உடுத்தின பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, இந்த ஆடை என்னுடைய முயற்சியோ திறமையோ இல்லாமல் இந்த ஆடை எனக்கு உடுத்தி விட்டானே அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று வடியான் சொல்லுவானே, ஆனால் குஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر, அவன் முன் செய்த பாவத்தையும் பின் செய்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சான்னு சொல்றாங்க. எந்த பாக்கியத்தை எல்லாம் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அது உம்மத்துக்கு பங்கு வைப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பான தன்மை. அதுபோன்று அல்லாஹ் தஆலா தன்னை பார்க்கும் பாக்கியத்தை, அவனிடத்திலே பேசும் பாக்கியத்தை கொடுத்த பொழுது எனக்கு உம்மத்துக்கும் இதே பாக்கியம் வேணும் யா அல்லாஹ்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வோடு பேசக்கூடிய, அல்லாஹ்வோடு அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே அளவலாகக்கூடிய பாக்கியத்தை கேட்டு வாங்கி கொடுத்தது தான் நம்முடைய இந்த இன்பத் தொழுகை அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாங்கி கொடுத்தார்கள். அன்பர்களே, பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசாக்கள் மிகப்பெரிய மோஜிசாக்கள் இருக்கிறது. ஒரு அதிசயமான விஷயம் அல்லாஹ்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு அரபியில் குதுரத்துன்னு சொல்லுவாங்க. அதே அதிசயமான விஷயம் நபிமார்கள்லேருந்து வெளியே வந்துச்சா அதை மோஜிசான்னு சொல்லுவாங்க. அதே அதிசயமான விஷயம் நல்லடியார்கள் வழிமாறு வெளியே வந்துச்சுன்னா அதை கராமத் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு பாவியான அடியான், ஒரு பாவம் செய்யக்கூடியவன், சரியத்துக்கு மாறு செய்யக்கூடியவன், அற்புதம் செய்கிறான், கையை காட்டுறான் லட்டு வருது, கையை காட்டுறான் அப்படியே மேலேருந்து தங்க செயின் வருது. இது மாதிரி ஒரு பாவியான ஒருவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவன் ஒரு அற்புதத்தை செய்தால் அதுக்கு இஸ்திதராஜ் என்று பெயர். இஸ்ராயல் சொன்னால் கண்கட்டி வித்தேன்னு சொல்லுவாங்க.
அது மக்களை ஏமாத்துறது. இப்போ மொத்தம் 4 வகை அனுபவம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா முஜிசாவை அல்லாஹு தாலா வைத்திருந்தான். நல்லா விளக்கணும், எந்த நபியும் இல்லை முஜிசா இல்லாமல். எந்த நபியும் அல்லாஹு தாலா முஜிசா இல்லாமல் அனுப்பவே இல்லை. அதாவது நபிமார்களுக்கு முஜிசா ஷர்த்து. ஒரு நபின்னு சொன்னால் கண்டிப்பாக முஜிசா செஞ்சே ஆகணும், செஞ்சு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். ஆனால் வலிமார்களுக்கு கராமத் ஷர்த்து கிடையாது. ஒரு வலியுல்லா கராமத்துக்கு செய்யணும் அவசியம் இல்லை. அவர் வாழ்நாள்லாம் ஒரு கராமத்து கூட செய்யாட்டி வலியுல்லா தான், அவர் அல்லாஹ் நேசர் தான். வலிமார்களுக்கு கராமத் ஷர்த் அல்ல. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் மோஜிசாவை வழியாக்கி, எல்லா நபிமார்கள் இருந்தும் அல்லாஹ் மோஜிசா வழியாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போய் அப்படியே ஜாலியாக இருந்தாங்க, அல்லாஹ் தாலா சலாமத்தான் வச்சான் அல்லாஹ் தாலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை அப்படியே தொட்டாங்க, தடி தொட்டா பாம்பா, தூக்கி போட்டால் பாம்பா, அது பாம்பு தடியாகுது. ஒரு பெரிய கல்லை அடிப்பாங்க, கல்லது 12 கிளையாக தண்ணி ஊற்றும். பெரிய ஆற்ற அடிப்பாங்க, அப்படியே 12 பாதையாக பிரிஞ்சிடும். திருப்பி அடிப்பாங்க, திருப்பி எல்லாம் சேர்ந்து போயிடும். இது மாதிரி அல்லா தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய முஜிசா அல்லாஹ் தாலா கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அலன்னா லஹுல் ஹதீதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அவங்களுக்கு இரும்பை அல்லாஹ் மெழுகுமா ஆக்கி கொடுத்துட்டான். இரும்பு அப்படியே கையிலேயே அப்படியே இரும்பு அவன் கையில் தொட்டால் வரையும், அப்படியே சூடு பண்ணாமையே அப்படியே செஞ்சிருவாங்க. உருக்கு சட்டை செய்வாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்ல இந்த மாதிரி எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு மோஜிசாக்களை கொடுத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா நபிமாரும் செஞ்ச மோஜிசாக்களை விட அதிகமான எல்லா நபிமாரும் செஞ்ச மோஜிசாவை சேர்த்து ஒட்டுமொத்தமாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச மோஜிசாக்கள் அப்படி மட்டும் கிதாபுகள் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருக்கிறாங்க. 1000க்கு மேலே. ஸல்லல்லாஹு சந்திரனை பிளந்தார்கள், பெருமானாருடைய கையிலே மண் தஸ்பீ ஓதியது, கல் தஸ்பீ ஓதியது, பெருமானாருக்கு போகிற வழியில் ஒரு கற்களும் மரங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு மரத்தை கூப்பிட்டாங்க, அது அப்படியே சஜ்தா செய்தவனும் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்நீர் பட்ட உடனே அவருடைய உடைந்த கை சரியானது, விழுந்த கண்ணை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எடுத்து ஒட்ட வச்சு உமிழ்நீர் தடவனா சரியாயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடியது, மிகப்பெரிய படையை தண்ணி குடிச்சிச்சு. பெருமானார் கை வச்சாங்க, உணவுல பறக்க செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா. பலாயிரம் மக்கள் 10 பேர் சாப்பிட்ட உணவை பலாயிரம் மக்கள் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ரசூலோட மோஜிசாக்கள் நிறைய. ரசூலுல்லாஹ் கைப்பட்ட உடனே மலடியான ஆடு, அதாவது இவரை பிள்ளையே பெறாத ஆட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா பாலை அல்லாஹ் தஆலா வாய் வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்த்த உடனே கிணறில் தண்ணீர் பொங்க வந்திருக்கிறது. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மோஜிசாக்கள். அவங்க எப்படி வெறுமையாக இருந்த வானத்தை ரசூலுல்லாஹ் கை காட்டினாங்க, 4 பக்கம் இருந்து மேகங்கள் மழை பெஞ்சிச்சு, ஒரு வாரம் பெஞ்சிச்சு. பெருமா கையை காட்டினாங்க, எல்லா மேகமும் மறுவாரம் விலகி போயிடுச்சு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசாக்கள் இருக்குது. பெருமானார் வருங்காலத்தில் ரூம் தேசம் வெற்றி கொள்ளப்படும், ஷாம் வெற்றி கொள்ளப்படும் என்று பெருமா முன்பையே அறிவிச்சாங்க. கியாமத் வரைக்கும் வரப்படும் எல்லா நிகழ்ச்சிகளையும் எப்போ கியாமத் கடைசி என்ன நிகழும் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோஜிசாக்கள் 1000க்கு மேலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹுடைய மோஜிசாக்கள்லேயே ஆகப்பெரிய மோஜிசா எதுன்னு கேட்டால் குர்ஆன் தான். குர்ஆன் மற்ற மோஜிசாக்கள்லாம் தெரியும், அப்படி காணாம போயிடும். ஆனால் வாழும் மோஜிசா, கியாமத் வரை அழிக்க முடியாத மிகப்பெரிய மோஜிசா குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ் குர்ஆன் சவால் விடுறான், இந்த குர்ஆன் மாதிரி ஒரே ஒரு ஆயத், ஒரே ஒரு வசனத்தையாவது யாரேனும் கொண்டு வந்து காட்டுங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹிங்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுவரைக்கும் யாரும் குர்ஆன் மாதிரி அதே இலக்கிய நயத்தோடு ஒரு சின்ன வசனத்தை கூட கொண்டு வர முடியல. இத்தனை 1000 வருஷம் ஆகி கூட இத்தனை அரபியிலே பாண்டித்தம் படித்தவர்கள், அரபியிலே கரைத்து குடித்தவர்கள் கூட குர்ஆன் மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வர முடியலன்னு சொன்னா, குர்ஆன் ஒரு வாழும் மோஜிசா. அதை விட பெரிய மோஜிசா எதுவுமே இல்லை. இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய மோஜிசா என்று சொன்னால் அது இந்த மெஹராஜுடைய இந்த சம்பவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு போன சம்பவம். மெஹராஜ் இருக்குதே 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. மெஹராஜ் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காலிருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்க. பைத்துல் முகத்தஸ் போய் அங்கே தொழுவு வச்சாங்க, எல்லா நபிமார்களுக்கும் தொழுவு வச்சாங்க. இதுக்கு பேர் அரபியில் இஸ்ரான்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்துக்கு. பின்பு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜில் இருந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து
பெருமாள் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போனாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அரபியில் மேராஜ்னு உயருதல்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒன்றுக்கு சித்ரத்துல் முன்தஹாலிருந்து மலக்குமாரெல்லாம் சந்திக்க முடியாத இடத்துல போய் அல்லாஹ்விடம் பேசி அல்லாஹ்விடம் பல மணி நேரங்கள் பிற பேசுறாங்களே, அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் இஅராஜ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வோட சந்திப்புன்னு சொல்லுவாங்க. 3 வகையான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கிய விஷயம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து அவர்கள் பைத்துல் போனாங்க. இஸ்ரா நம்புறது வாஜிப், ஃபர்து. அது ஏன்னா குர்ஆன்லயே வந்திருக்கு. அதை ஒருத்தர் மறுத்தா காஃபிர் ஆயிடுவான். மற்ற மறுத்தா ஒருத்தர் காஃபிர் ஆக மாட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் போனாங்க என்று மறுத்தா ஒருத்தர் காஃபிர் ஆயிடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லதி அஸ்ரான்னு சொல்றான். பெருமானாரை அழைத்து சென்ற அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல. ஏன்னா மேலிருந்து இறங்கினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இறங்கினா அல்ஹம்துலில்லாஹ் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அடியார்கள் மீது கிதாபை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போ இறங்கி வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆனால் எப்போ இது உயர்கிறதோ, இது ஒரு ஆச்சரியமான செய்தி. அல்லாஹ்வே சுப்ஹானல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வே ஆரம்பிக்கிறான். எந்த சாதாரண இந்த உலகத்தினுடைய உடல் அமைப்பு கொடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் உயர்ந்து 7 வானங்களை கடந்து மேராஜுக்கு போன நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் என்று ஆரம்பிக்கிறான். அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை இரவிலே கூட்டி சென்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உண்மையிலே இரவு பற்றி அல்லாஹ் ஏன் சொல்றான், ஏன் பகல் அல்லாஹ் சொல்ல? இரவுக்குன்னு அல்லாஹ்ட தனி சிறப்பு இருக்குது. இரவுக்கு ஏன்னா அல்லாஹ் இரவு படைச்சதே அல்லாஹ் ரகசியம் பேசுவதற்காக வேண்டி. நாம் என்ன நினைக்கிறோம், பகல் அல்லாஹ் படை சம்பாதிக்கிறதுக்காண்டி, இரவு தூங்குறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன். வஜஅல்னா ஹில்ஃபத்தல் லைலி லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டியும் சொல்லி அல்லாஹ் காட்டுறான். இப்போ வரிவாரம் எல்லாம் அல்லாஹ்ட இரவெல்லாம் பேசியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை ரகசியம் பேசியிருக்கிறாங்க. இரவு இருக்கு அன்பர்களே, அது எல்லாத்தையும் தூக்க வைத்து விட்டு அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு சந்திக்கிறதுக்காக எல்லா யகூதிகள்லாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை 3 வார்த்தை. மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு செஞ்ச முதல் வார்த்தை 3 என்ன சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஷுஸ் ஸலாம், சலாத்தை அதிகமாக பரப்புங்க. யாரை பார்த்தாலும் சலாம், குழந்தைகளோ பெரியவங்களோ மனைவியோ யாரை முஸ்லீம்கள் பார்த்தாலும் சரி, அஃஷுஸ் ஸலாம், சலாத்தை அதிகமாக பரப்புங்கள். இரண்டாவது அத்இமுத்தா, உணவை அதிகமாக கொடுங்க. ஏதோ ஒரு காரணம் வச்சு, இந்த பாத்தியா இந்த பாத்தியா இந்த மூலது ஏதாவது ஒரு நாம ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கங்க, ஆக உணவு கொடுத்துக்கிட்டே இருங்க. அத்இமுத்தாம், உணவை அதிகரித்து உணவு கொடுத்து கொண்டே இருங்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்லூ பில்லைலி வன்னாசினியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது எழுந்து தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் கஷ்டம் ஹஜ்ரத், கவலைகள் இருக்குது, நோய்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது என்று எல்லாரும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தேவை. நம்மள தேவையில்லை யாரும் இருக்கிறா? அவங்க யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு எந்த தேவையுமே இல்லை ஹஜ்ரத் சொல்ல முடியுமா? யாராவது தேவை இருக்கு எல்லாம் கை தூக்குவாங்க. அது எனக்கு ஒரு 1 லட்சம் கடன் இருக்கு ஹஜ்ரத், 10 லட்சம் கடன் இருக்கு ஹஜ்ரத், எல்லாரும் கை தூக்குவாங்க. தேவையே எனக்கு எதுவுமே இல்லைங்க, அப்படி யாராவது கை தூக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. நம்ம தேவைகள் நிறைவேறதுக்கு வழியும் இருக்கு. அது என்னங்க, தஹஜ்ஜத் நேரம். தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ்வே முதல் வானத்துக்கு வந்துடுறான். வந்து ஹல்மின் சாயிலின் ஃபௌதிஹி, உங்களை யாரேனும் தன் தேவையை கேட்கவர் இல்லையா, நான் தருகிறேன். நிறைய பேர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி அலையான், ஆஸ்பத்திரியா அலைஞ்சு ஒவ்வொரு டாக்டரியா போய் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது சரியா கெஞ்சுறான். அல்லாஹ் சொல்றான், ஹல்மின் முஸ்தாஃபின் ஃபவாஃபிஹி, உங்கள் ஆரோக்கியம் கேட்பவர் யாரும் இல்லையா, நான் ஆரோக்கியம் தருகிறேன். ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிருஹு, உங்களை மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, நான் மன்னிப்பு தரேன்னு சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் கூவி கூப்பிடுறான். நமக்கு அல்லாஹ்வுடைய பேச்சு நம்பிக்கை இல்லை. டாக்டர் சொன்னால் நம்பிக்கை, டாக்டர் சரியா போயிரு சார், அவன் மேலே நம்பிக்கை வருது, அவன் பயப்படுதுன்னா பயம் வருது. அப்பா சார் ரொம்ப ஆச்சரிய பயமாக இருக்குது, 4ஆவது கட்டத்துக்கு போயிடுச்சு,
இனிமையாக துவா தான் வரைக்கும் சொல்லிடுறான். அப்போ பயம் வருது. டாக்டர் பேச்சு நம்ப வர நம்பிக்கை வர மாட்டேங்குது. அல்லாஹ் முதல் வாரத்துக்கு அல்லாவே கூப்பிடுறான். உங்களை உதவி தேடுவது இல்லையா, உங்கள் தேவைக்காக கெஞ்சக்கூடிய இல்லையா என்று கேட்கும் போது நல்லா படுத்து தூங்கிடுறோம். நல்லா படுத்து தூங்கி எழுந்துச்சு அல்லாட எழுந்து காலில் எழுந்து கஷ்டம் கஷ்டங்கிறோம். அந்த நேரத்தில் கேட்டு அல்லாஹ் கொடுக்காது எதுவுமே இல்லைங்க. சமீபத்தில் ஒரு டாக்டர் லாரி டிரைவர் பார்த்தேன், லாரி டிரைவர் ஜங்ஷனில். அவர் சொன்னார், நான் அல்லாட்ட தஹஜ்ஜுத் எழுந்திரிச்சு முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்குவேன், உட்காந்து உடம்பு உட்காந்து துவா கேட்பேன். இது வரைக்கும் நான் அல்லாட்ட கேட்டு இது வரைக்கும் அல்லாஹ் ஒன்று கூட எனக்கு கொடுக்காம விட்டதே இல்லைன்னு சொன்னார். அவர் ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்பை அவர் சொல்கிறது படிப்படியாக இருந்துச்சு. நானும் சரி ஆசை வந்துச்சு எனக்கு. அல்லாஹ்வுக்கு எங்கள் மதரசாவில் தினமும் 8 ரக்காத் தொழுகிறாங்க. அதுவும் தொழு வைக்கிறாங்க. 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. இன்னொரு 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நாம் எந்திரிச்சாங்க மாணவர்கள் 8 ரக்காத் மதரசாவில் ஜமாத்தாக தொழு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் 8 ரக்காத் ஜமாத்து மாசால் தொழு வைக்கிறாங்க. எல்லா மாலும் தொழுகிறாங்க. 8 ரக்காத் தொழுவு பிறகு தமிழில் ஒரு மாணவர் துவா செய்வார். தமிழில் நிறைய துவா. அதுக்கு பின்னாடி அன்னைக்கு ஓதிவாணி மன்சில்கள் அவர் அதெல்லாம் ஓதி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சோம் ஃபஜ்ர் பாங்க் சொல்லுவாங்க. அப்புறம் தான் 5 பாங்க் சொல்லுவாங்க. முந்தைய எல்லாம் முடிச்சுடுவாங்க எல்லாருக்கும் பேரில். டெய்லி எங்கள் மனசால் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். தஹஜ்ஜுத் தொழுது எங்கள் மனசால் ஃபர்லா ஆக்கிட்டோம். எங்கள் மனசால் கண்டிப்பாக எல்லாமும் தொழுதாகணும். யாரை தஹஜ்ஜுத் தொழுது நாஷா கட்டவங்களுக்கு எங்கள் மனசால ஒரு கடமையாக்கி வச்சுருக்கிறோம். ஏன் சொல்ல வரேன், அந்த நேரம் அவ்வளோ முக்கியமான நேரம். இரவின் கடைசி நேரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவெல்லாம் நின்று தொழுகுங்கள் கொஞ்ச நேரம் தவிர சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அ அக்வமு கீலா, அந்த நேரம் மனசை நல்லா பதியக்கூடிய நேரம், ஓர்மையை உண்டாக்குற நேரம். அதாவது நெஞ்சு நின்று நபி என்ற பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுறான். அல்லாஹ் தஆலா எல்லா பெருமாசலாக சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களும் தஅவு சாலிஹீன கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா நல்லடியாருடைய பழக்கம் தஹஜ்ஜுத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு நமக்கெல்லாம் தொழு 5 வக்து ஃபர்லு, ரசூலுல்லாஹ்க்கு 6 வக்து ஃபஜ்ர் ஃபர்லு. பெருமாள் தன் வாழ்நாள் தஹஜ்ஜுத் விட்டுறதே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரம்ஜான்லையும் விட்டுறதில்லை, ரம்ஜான் அல்லாத மாதத்துலையும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பெருமாள் இஷா தொழுது சுன்னத் தொழுது தொழ மாட்டாங்க, இதுராக தொழுக மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ் 8 ரக்காத் தொழுத பிறகு அப்புறம் 3 வித்ருவாஜ் தொழுவார்கள். மொத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத் தொழுவார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் பாங்கு சொன்ன பிறகு ஃபஜ்ரை சுன்னத் தொழுது விட்டு பெருமான பள்ளிவாசலுக்கு வருவார்கள். ஹைஸில் வருது. அன்பர்களே, அந்த நேரத்தை பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் உட்காந்து என்னென்ன தேவையை கெஞ்சணும் அல்லாட்ட. உலகத்தில் சின்ன சின்ன காரியத்துக்கு போகிறான். டாக்டர் காலை 8 மணிக்கு அப்பா கொடுத்துட்டா கோயம்புத்தூர் போகணும், 3 மணிக்கு எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி பஸ் பிடிச்சி போய் காலையில் போய் 8 மணிக்கு கியூ நிற்கிறான். போய் அவன் எப்படி 10,000 ரூபா ஸ்கேன் பண்ணுறான், சிடி ஸ்கேன் தூக்கி பார்த்து நான் 4 மார்க் சாப்பிட்றான். ஒரே 8,000 காசு செலவு பண்ணிருப்போம் ஸ்கேனுக்கு. 1 நிமிஷம் பார்ப்பான், பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை சாப்பிட்டுருவான். நம்ம போய் 8,000 வேஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாம். அல்லாட்ட அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம துவா கேட்டால் நம்ம கண்டிப்பாக அந்த நேரம் நம்ம கபூலாகக்கூடிய நேரம். அன்பர்களே, இப்போ நிறையா பேர் ஃபஜ்ரே தொழுகிறதில்லை, நிறைய வாலிபர்கள் தொழுகிறதில்லை. ஏதோ வயசானவங்க வீடு போகுது காடு வாங்க பட்டாசு வந்துடுறாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள்லாம் பாருங்கள், ஃபரீத் பாய் தவிர ஃபரீத் வந்துடுறாரு, பெரும்பான்மையான வாலிபர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றதில்லை. என்னம்மா காரணம் எழுதுனீங்களா? நைட் லேட்டாக படுக்கிறது, இரவு ரொம்ப தள்ளி. இப்போ நைட்டு 12 மணி லேட்டாக படுக்கிறது, இல்லை செல்ஃபோன் பார்த்து டிவி பார்த்துட்டு எல்லாம் படுக்கும் 12 மணி ஆகிறது. பெருமானார் கரிஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஹத்திஸ பஅதல் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால் பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். அது மக்ரூஹ். அது இஷா தொழுகைக்கு பின்னால் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முந்தையே சாப்பிட்ருவாங்க. இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையாக காலை நைட் சாப்பிட மாட்டாங்க. இதே பெரும்பாலும் இஷாவுக்கு முந்தையே சாப்பிட்ருவாங்க. இஷா தொழுத உடனே பெரும்பாலும் படுத்துருவாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும். நீ இரவில் ரொம்ப நேரம் முழிக்கிறதுனால, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் கரண்ட் இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா 8-9 மணிலாம் ஊர் அடங்கி போயிடும். ஏன்னா கரண்ட் வெறும் சிமிடி விளக்கு வச்சுருப்பாங்க, வெறும் நடந்து வச்சுருப்பாங்க, வெளிச்சம் இவ்வளோ வெளிச்சம் இருக்காது பகல் மாதிரி. ஆனால் 9 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கி போயிடும். ஆனால் இப்போ அல்லாஹ்வுத்தாலா பெரும்பாலும் வெளிச்சத்தை கொடுத்த பறக்கத்தில் எல்லாம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்குறது இல்லை. எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு காலையில் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறாங்க. ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குனா அந்த விட்ட பறக்கத்தே வராது.
அதுவும் கல்யாண ஊரில் பார்த்தீங்கன்னா மறுநாள் கால கல்யாணம்னா முதல் நாள் நைட்டு ஹல்தின்னு வைக்கிறாங்க சில ஊர்களில். ஹல்தி என்னமோ மருதாணி போடுறது, சில பேர் உள்ள எண்ணெய் தடவுறது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு, மஞ்சள் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூத்தாடி ஆடிவிட்டு காலை ஃபஜ்ரு தொழுகாமல் தூங்குனா அதுதான் அன்னைக்கு முசீபத்து பிடிச்ச நாள். நல்லா விளங்கிங்க. எந்த நாள் ஃபஜ்ரு தொழுகவில்லையோ அதுதான் தரித்திரியம் பிடிச்ச நாள். போய் கல்யாணத்தன்னைக்கு ஃபஜ்ரு தொழுகாமல் கல்யாணத்துக்கு போனா தரித்திரியம் போய் நாள் தான் அது. 7 நாள் நல்ல நாள் தான் ஃபஜ்ரு தொழுதுட்டா. மாதம் 30 நாளும் சுப முகூர்த்தம் தான். நீ ஃபஜ்ரு தொழுதேனா, நீ ஃபஜ்ரு தொழுகிறேன்னு சொன்னால் அது என்னதான் நீ நல்ல நாள் பார்த்து வச்சாலும் சரி, அது என்ன வளர பேர தேவை பேர்லாம் பார்த்து வைக்கிறாங்க. எல்லாம் எது பார்த்து வச்சாலும் முசீபத் தான் அது. அதனால் எல்லா நாளும் என்ன செய்யணும், ஃபஜ்ரு தொழுத பிறகு நம்முடைய வியாபாரம் தொழில் துறைக்கு போகணும். ஃபஜ்ரு தொழுதாமல் தூக்கி போட்டு முசீபத்து வருது, கஷ்டம் வருது, கவலை வருது, ஒரே பேய் பூச்சின்னு சைத்தான் வருது. போனால் அவன் என்ன சொல்கிறான், நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ரொம்ப ஏதோ சின்ன சிரமம், வீட்டை வறுமை கஷ்டம், வீட்டுக்கு ஒரு அச்சை போகிறான். அவர் சொல்கிறாரு, உங்க யாராவது செய்வனை பண்ணிருக்கிறாங்க, யாராவது உங்களுக்கு செய்வனை 1 லட்ச ரூபா கொடுங்க சரியாக போயிடும். அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தா கஷ்டமே போயிடும் அவருக்கு. 1 லட்சம் கொடுத்தா சரி எடுத்துறேன்னு சொல்கிறார் அவர். நான் சொன்னேன், செய்வனை யாரும் செய்யலைங்க, நீ வேற யாரும் செய்வனை செய்யலை, உன் செய்வினை தான் உனக்கு கஷ்டமாக வருது. நீ செய்த செய்வினைகள் தான் உனக்கு கஷ்டமாக வருகிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இப்போ நாம அல்லாட நாமும் நம்முடைய குழந்தைகளும் எல்லாரும் தொழுகையாளியாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம் வீட்டு அல்லாஹ் தாலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தாலா கொட்டுவான் நண்பர்களே. அப்போ அல்லாஹ் தாலா இந்த இரவுல நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் தொழுகை என்பது. தொழுகைக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே தேவையில்லை. பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, முஃமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் தொழுகைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வயசில் வருது, யார் தொழுகையை விட்டாரோ அவர் மறுமை நாளில் நம்ரூத் ஃபிரௌன் ஹாமானோடு நரகத்திலே இருப்பார்கள் சொல்லிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப கெட்டவனு யாருன்னு கேட்டால் அந்த ஃபிரௌன், நம்ரூத், ஹாரூன். இந்த மாதிரி இந்த மிக கெட்டவ கொடியவளோடு சேர்ந்து நரகத்தில் அல்லாஹ் போடுவான்னு சொன்னான். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஒரு இன்பத் தொழுகைன்னு சொன்னால் அது தொழுகை தான். அதே மாதிரி இந்த இரவு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு பாக்கியம் கேட்டிங்கன்னா, நான் ஜும்மால கூட சொல்லி காமிச்சேன், ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா வ அக்தானா. சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இரவு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எவ்வளோ பேர் பாக்கியம் தெரியுங்களா? அல்லாவே கற்றுக் கொடுக்குறான். நான் உன்னை பிடிக்காமல் இருக்கணுமா, உன் தண்டனை வராமல் இருக்கணுமா, தரித்திரியம் வராமல் இருக்கணுமா, கஷ்டம் வராமல் இருக்கணுமா, அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். யாரெல்லாம் நீ இப்படி துவா கேளுன்ட்ட, ரப்பனா லா துஆஹிதுனா, யாரெல்லாம் பிடித்து விடாதே, இன் நஸீனா வ அக்தானா, நாங்கள் மறந்து தவறித்து விட்டால், அதை தவறி விட்டால். சில பேர் மறந்து செஞ்சுருவாங்க, சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே தவற வச்சிருவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ மறைஞ்சு செஞ்சாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, யாரெல்லாம் நீ பிடிச்சிடாத அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் இப்படி என்ற கேளுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் அல்லாஹ் இப்படி சொல்லி தரான், இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், எப்படி அங்கே பெரிய பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவனே ஃபுல் வச்சுருக்கிறான். வெறும் அனுப்புனர் பெருமை மட்டும் இடம் விட்டு வச்சுட்டு மற்ற எல்லாம் ஃபுல் வச்சுறான். அவனை ஒன்றும் இல்லை, அதை மட்டும் மேலே வைக்க ஃபுல் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். இதை நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுங்கள், அப்படி ஏற்றுக்கிறேங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்படி என்ற கேளுங்கன்னு அல்லாவே கற்றுக்குறான். அல்லாஹ் உனக்கு கேட்க தெரியா அடியானே, இப்படி என்ற கேள் அல்லாவே கற்றுக்குறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அடுத்து, ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யாரெல்லாம் கண் முன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் நீ சோதிப்பது போன்று எங்களை சோதித்து விடாதே. நீ பார்க்குறோம் கண் முன்னால் எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காவிலேருந்து ஒரு 500 பேரை நல்லா அந்த ஊர் மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. 500 பேரை அப்படியே ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போய் மெக்சிகோ இவங்கெல்லாம் வந்து 100 வருஷம் ஆச்சு. ஆனால் அகதிகள் இவங்கெல்லாம் கொண்டு போய் அப்படியே இறக்கி அவங்க வீட்டில் அவனுக்கு துரத்து கூட்டிகிட்டு போய் இறக்குறான். அங்கே போய் அவன் மூடிட்டான், ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அவன். இப்போ கடைசியாக வறுப்பதி போய் உள்ளே விட்டான் கொண்டு போய். அந்த மக்கள் வீடு வாசல் புள்ளக்குட்டி எதுவுமே இல்லாமல் வெறும் புள்ளக்குட்டி தூக்கிட்டு போய் என்ன செய்வோம், அவங்க ஒரு நாட்டை போய் இறங்கி வச்சா அவங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சோதிக்கப்படுறாங்க பார்க்குறோம். நம்ம இப்படிலாம் சோதிக்கப்படுகிறார்கள் நம்மெல்லாம் பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் 7 பேர் போகிறாங்க. இன்னைக்கு காலையில் பார்க்குறோம் 7 பேர் போகிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு காரு.
பக்கத்தில் போன பெரிய லாரி மேலே விழுந்துச்சு. அப்படியே 7 பேர் நசுங்கி சாவு. அப்படியே போன வாரத்தில் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அவர் ஒரு மிகப்பெரிய ஐடி பெரிய அதிகாரி, அவரும் குடும்பம் எல்லாம் நசுங்கி, யாரும் ஹயாத்தா இல்லை. ஒரு கண்டையில் எப்படி சாஞ்சிட்டு இந்த காரு மேலே அப்படியே நசுங்கிட்டாங்க எல்லாரும். 7 பேர் நசுங்கி சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மாதிரி யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் கண் பார்க்க உன்னுடைய அதாபுக்கு ஆளாகிறார்களோ, அப்படிப்பட்ட சோதனையில் எங்கள் மீது சுமத்தீராத ரப்பே. ரப்பனா லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை எங்கள் மீது சாட்டியா. சில பேர் சொல்றாங்கல்ல, தாங்கவே முடியல. அதில் சில நோய்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்கவே முடியாது. நாங்களாம் சில நோய்களை பார்த்துருக்குறோம். எங்கள் காலாமா எங்கள் ஒருத்தருக்கு, எங்கள் தகப்பனோட சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு இந்த கேன்சர் வந்துச்சு. கடைசியாக 4th ஸ்டேஜ் போயிடுச்சு. டாக்டர் முடியாது கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக எரியுது. அப்படியே தீங்கு, உடம்பு ஃபுல்லாக தீ வச்சுமே எரியுது. கொஞ்சம் அங்கங்கே கட்டி உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நேரத்தில் பார்த்தா உடம்பு வயிற்றில் கட்டி வந்து, கடைசி தலையில் கட்டி வந்து, கடைசி நேரத்தில் முகத்தில் கட்டி வந்தால் பெரிய கட்டி ஆனவுடனே கண்ணு இந்த மூலைக்கு போயிடுச்சு, மூக்கு இந்த மூலைக்கு போயிடுச்சு, வாய் இந்த மூலைக்கு போயிடுச்சு. கண்ணு பார்த்தா இந்த இடம் மட்டும் பெருசாகிடுச்சு. அப்படியே அடையாளமே தெரியாம ஆயிட்டாங்க. சொல்றாங்க, உடம்புல ஒவ்வொரு துண்டும் எரியுதுங்கிறாங்க. உள்ளக்குள்ள ஏதோ அடுப்பத்து எரிச்ச மாதிரி எரியுது. உடம்பு ஃபுல்லா அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மூத்துக்கு துவா செய்யுங்கன்னு கெஞ்சறாங்க. அந்த மாதிரி காட்சி நாமெல்லாம் பார்த்துருக்குறோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. ரப்பனா லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா, யாரா எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு, எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத அளவு பெரிய சோதனைகளை எங்கள் மீது கொடுத்துறாத அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக துவா செய்ய சொல்லணும். அல்லாஹ் கத்துறான். இந்த இரவு அல்லாஹ் கத்துக்குறான். அல்லாஹ் தஆலா இந்த இரவு அல்லாஹ் கத்துக்குறான். அல்லாஹ் தஆலா வலா மாலா வாஃபு அன்னா எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், விட்டு கொடுத்துரு அல்லாஹ். வாஃபு அபில வாஃபு அன்னா வேற, வஃபிலனா வேற. வாஃபு அண்ணான்னு சொன்னா பெருந்தன்மை விட்டு கொடுத்துறது, பார்த்தும் பார்க்காம ஆயிடுறது, கண்டும் கண்டுக்காம ஆயிடுறது. எல்லாம் பார்த்து நீ பார்க்க விட்டு கொடுத்துறியா அல்லா, எனக்கு பெருந்தன்மை விட்டுரு அல்லா, வகுப்பில் நான் மன்னிச்சிரு அல்லா, அந்த மௌலான நீ தான் எங்களுடைய எஜமானியா அல்லா, உன்னை விட்டா நாங்கள் எங்கே போவோம் ரப்பே, ஃபன்சுர்னா எங்களுக்கு உதவி செய்யா அல்லா, அல்ல கோவில் காஃபிரின் காஃபிர்களுக்கு மத்தியில் எங்களுக்கு கேவலப்படுத்திடாத அல்லா, காஃபிர் மத்தியில் தலை முந்தி எங்களை வாழ வையா அல்லா என்று அல்லாஹ்ட கெஞ்சக்கூடிய இந்த துவாவை அல்லாஹு தஆலா இந்த இரவு நமக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். அல்லாஹு தஆலா இப்போ இந்த இரவு நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அல்லாஹ்ட நம்ம அதிகமாக என்ன கேட்கணும் தெரியுங்களா? அல்லாஹ்ட அதிகமாக அல்லாஹ் லிகாவை கேட்கணும். அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை கேட்கணும் அல்லாஹ்ட. நாமெல்லாம் அப்படியே ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோன்னு போயிடுறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகம் வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வை அகக்கண் கொண்டு தரிசிக்க வேண்டும் சொல்றாங்க சூஃபியாக்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமானா பார்க்கலாம், இந்த கண்ணால பார்க்க முடியாது. அகக்கண் கொண்டு அல்லாஹு தஆலாவை பார்க்கலாம். யஹாபி தீதாருமே ஒஹாபி அம் தீதாருமே, இங்கும் நாம் அல்லாஹ்வை தரிசிக்கும் அகக்கண் கொண்டு அல்லாஹு தஆலா பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்க ரப்ப நீங்க எங்க தேடுறீங்க, உங்களுக்குள்ளேயே பாருங்கிறான் அல்லாஹு தஆலா. எல்லா இடத்துலையும் போல அல்லாஹ் பார்க்க சொல்றான். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எங்க திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப என்ன அர்த்தங்க? எந்த வஸ்துவை பார்த்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. அல்லாஹ்வுடைய மதுஹர்கள் தான், அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் தான் எல்லா வஸ்துக்களுமே. அப்ப நம்மளையும் அல்லாஹ்வை பார்க்கணும், எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ். நாம ஒவ்வொரு வினாடியும் நம்ம சூஃபியா கொடுத்துறாங்க மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லவே இல்லை, எல்லாம் அல்லாஹ் தான் எல்லாம் இருந்து என்னை காட்டி கொண்டிருக்கிறான். எல்லாம் உள்ள ஹயாத் அல்லாஹ்வுடையது, என்னோட உயிர் அல்லாஹ்வுடையது, நாட்டம் அல்லாஹ்வுடைய, சக்தி அல்லாஹ்வுடையது, பார்வை அல்லாஹ்வுடையது, கேள்வி அல்லாஹ்வுடையது, பேச்சு அல்லாஹ்வுடையது. இந்த உருவம் என்னுடையது. அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் நம்மளே சக்தி கிடையாது. உருவம் என்னுடையது, சக்தி அல்லாஹ்வுடையது. நம்ம உருவத்தில் அல்லாஹ்வுடைய சக்தி தான் அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. நல்லா பாருங்க, இப்போ நானும் இருக்கிறேன், என் கூட அல்லாஹ்வும் இருக்கிறான். போன ஆயத்துப்படி வஹுவமாக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் கூட இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ நம்மோடு யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் இருக்கிறான். எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானே, இப்போ நானும் இருக்கிறேன், அல்லாஹ் இருக்கிறான். என்னுடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன என்று கேட்டால், என்னில் என்னெல்லாம் நிறைத்தன்மைகள் இருக்கிறதோ, என்னவெல்லாம் நல்ல தன்மைகள் இருக்கிறதோ அது எல்லாம் அல்லாஹ்வுடையது.
என்ன பாருங்க ஹயாத் தெரியுது, அது அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஹுவல் ஹை, நான் தான் ஹயாத்தானவங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அல்ல என்ன பாருங்க அறிவு தெரியுது, நான் அறிவாளியே தெரிகிறேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வஹுவல் அலீம், நான் மட்டுமே அறிந்தவன் சொல்றான் அல்லாஹ் தஆலா. என் நாட்டம் தெரிகிறது, நான் இதை நாடுறேன் சேர்ந்து நான் நினைக்கிறேன், நாட்டம் தெரியுது. அல்லாஹ் சொல்றான் ஒமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நாடுவதே இல்லைன்ற அல்லாஹ் குர்ஆன்ல. இப்ப நாட்டம் அல்லாஹ்வுடையது. நாலாவது சக்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, அனைத்து சக்திக்கும் சொந்தக்கார அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்ற அல்லாஹ் தஆலா. சக்தி யாரு? அல்லாஹ்வுடையது. அஞ்சாவது இல்லை கேள்வி தெரியுது, பார்வை தெரியுது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நான் மட்டுமே கேட்பவன், நான் மட்டுமே பார்ப்பவன் அல்லாஹ் தஆலா. மூணாவதா ஏழாவதா கலாம் இல்லை பேசும் சக்தி தெரிகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஷஃபதைன் ஃபமை யுஜீபுல் முத்தர்ர, நான் தான் பதிலளிப்பவன் சொல்றான் அல்லாஹ் தஆலா. பேச்சும் அல்லாஹ் சொந்தமானது. அப்ப நம்மள பாருங்க எதுவெல்லாம் நிறைத்தன்மைகள் இருக்குதோ, அறிவு, ஹயாத்து, நாட்டம், சக்தி, பார்வை, கேள்வி, பேச்சு, இது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. எதுவெல்லாம் குறைத்தன்மைகள் இருக்குதோ, மோசமான தன்மை இருக்குதோ, அது எல்லாம் எனக்குரியது. எனக்கு தூக்கம் வருது, அது அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வுக்கு லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்லை பெரு தூக்கமும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு தூக்கம் இல்லை, சோர்வு கிடையாது. வலிக்குது, எனக்கு அடிச்சா வலி வருது, வலி அல்லாஹ் கிடையாது. பசி இல்லை அல்லாஹ்வுக்கு, தாகம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இல்லை என்னவெல்லாம் இல்லை, கோபம் வருது இல்லை, எனக்கு எதுவெல்லாம் குறைத்தன்மை, குரோதம், பிற மீது பொறாமைகள், சோர்வு, தூக்கம், பசி, தாகம், வலி, இது போன்ற மனிதனுடைய எல்லா தன்மைகளை விட்டும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், மனிதனுடைய எல்லா குறைத்தன்மைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப நிறைத்தன்மை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் சொந்தமானது, குறைத்தன்மை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ்வை தன்னிலே நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை தேடி அலைகிறோம், நம்மள அல்லாஹ்வை தரிசிக்கணும். நான் இல்லவே இல்லை, காலை எழுந்திரிச்சா ஷேக் சொல்லிடுவாங்க, காலை எழுந்திரி சொல்லுங்க மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லை இல்லை அல்லாஹ் தான் இல்லைன்னு என்னை ஆட இயக்கி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி யாரை பார்த்தாலும் சரி இவர் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுன்னு பார்த்தா கோபமே வராது. ஏன்? யார் தீங்கு செஞ்சாலும் சரி இவர்லேருந்து தீங்கு அல்லாஹ் தான் வெளியாக்குறான். இவர் சுயமா எனக்கு லாபமோ நஷ்டமோ கொடுக்கவே முடியாது. மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, எங்கிருந்து எந்த கஷ்டம் வந்தாலும் இவர் சுயமா கொடுக்கவே முடியாது. இவரிலிருந்து அல்லாஹ்தான் சிரமத்தை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல மா அஸாபக்கும் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லா, எந்த சிரமம் வருவதே இல்லை அல்லாஹ் அனுமதி கொண்டே தவிர. அப்ப மனைவி ரூபத்தில், புள்ள ரூபத்தில், நமக்கு வரக்கூடிய எல்லா படைப்புகள் ரூபத்தில் சிரமம் வந்தாலும் சிரமத்தை அல்லாஹ்தான் உண்டு பண்ணுகிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. லா நாஃபிய இல்லல்லா வலா லார இல்லல்லா, நன்மை செய்வோம் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, தீமையை உண்டாக்குவோனும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நாம அல்லாஹ்வின் பக்கம் கவனம் போகணும். நன்மை எங்க வந்தாலும் அல்லாஹ்ட கெஞ்சணும், தீமை எங்க வந்தா அல்லாஹ் பக்கம் சரண்டர் ஆகணும். அல்லாஹ் விட்டுரு ரப்பே, இந்த படைப்பினங்கள் மூலமா நீ தண்டிக்காத ரப்பே, செஞ்சு வேணா பாருங்க. நான் அனுபவம் பார்த்துருக்கிறேன். எனக்கும் மனைவி சண்டை வந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை, அவங்க சத்தம் போட்டே இருந்தாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் உடனே மனைவி சண்டை விட்டுறது. நான் தனியாக உட்காந்து அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி 100 தடவை ஓதிடுறது. 100 தடவை ஓதி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இதனுடைய எல்லா படைப்பு நீ சொல்ற குர்ஆன்ல சொல்ற ஒமாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியதிஹா, இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியுமே இல்லை அது சிண்டுமுடைய நான் பிடித்தே ஒலியன்னு சொல்ற. எல்லா படைப்பு குடும்பம் என் கையில் நீ சொல்ற அல்லாஹ், எல்லாம் என் மனைவியுடைய குடும்பம் கீழே தான் இருக்கு அல்லாஹ். நான் உனக்கு இவங்க எழுத்து பேசுறதுக்கு காரணம் என்ன? நான் உனக்கு ஏதோ மாறு செஞ்சிருக்கிறேன், நான் உனக்கு மாறு செய்வதன் காரணமா ரப்பே இந்த படைப்பை தண்டிக்காத ரப்பேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் செய்து 100 தடவை ஓதிட்டே இருந்தோம்னா பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். போன நிமிஷம் வரைக்கும் எழுத்து பேசுனவங்க உடனே ஓடி வந்து கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிச்சுங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், எழுத்து பேசிட்டேன், மன்னிச்சுங்க, அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுங்க அப்படின்னு பல தடவை மன்னிப்பு காட்சி நான் பார்த்துருக்கிறேன். இது ஒரு ஈஸியாக வழி சொல்லித்தரேன். யாரா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும் சரி, உன் புள்ளவன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், உன் எதிரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நீ அல்லாஹ் பக்கம் போங்க, அல்லாஹ்ட மன்னிப்பு தேடி. உஸ்தாத் சொல்லுவாங்க, நாய் வச்சுட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான்,
நாய் உன்னை தூண்டி விட்டான் கடிக்க சொல்லி, நாய் கடிக்க வருது, நீ போய் நாயை திருப்பி மோதனா, நாயை திருப்பி நாயை பற்றி சொல்லு, நீ திருப்பி சொல்லு சொன்னா, நாயை நீ மோத போனால் நாய் அரை கறி எடுத்துரும். அந்த நாயுடைய எஜமான்ட்ட என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சமாதானம் பண்ணிக்கிட்டா அவன் நாயை திருப்பி கூப்பிட்டுருவான். அதுபோன்று தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியும் அல்லாஹ் ஏவிய நாய்கள் தான். யாரும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உத்தரவு இல்லாமல் உனக்கு அணு அளவு கூட சிரமம் கொடுக்க முடியாது. அப்போ நீ இந்த படைப்பினங்கள் ரப்பாய் அல்லாஹ்வை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த படைப்பினங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அல்லாஹ் தான் ஆக்குவான். அல்லாஹ் தாலா பாருங்க, இந்த ஃபேனில் காற்று வரல, ஃபேன் ஓடலை வச்சுக்குவோம், ஃபேன் ஓடலை, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, காற்று வரணும், என்ன செய்யறது? ஒரு குச்சி கம்பு எடுத்துக்கிட்டு கை சுற்றலாம், என்ன சுற்றினாலும் சரி கை வரைக்கும் காற்று வராது, சுவிட்சை போட்டால் காற்று வரும். அதுபோன்று தான் இந்த எல்லா படைப்புகளின் மெயின் சுவிட்சு அல்லாஹ் கையில் இருக்குது. அந்த அல்லாஹ்வை சமாதானப்படுத்தினால், அல்லாஹ்வை தனது கட்டி கொண்டால், அல்லாஹ் தாலாவோட வருத்தத்தை மாற்றி கொண்டால், நம்முடைய அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை சமாதானப்படுத்தி விட்டால் இந்த படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு சாதகமாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். பண்பர்களே, இந்த மேராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளில் முக்கியமானது நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே பேச வேண்டும். நம்ம எல்லாத்திலையும் பேசுகிறோம், அல்லாஹ்ட்ட பேச மறந்துடும். அல்லாஹ்ட்ட பிஸ்ல பேசினாங்களா இல்லையா? நம்ம மேரேஜ் வாங்கி கொடுத்தாங்க, நாம் யாரை தொழுகை பேசணும்? இன்னைக்கு இஷா தொழுதுமா இல்லையா? யாரா இன்னைக்கு இஷா தொழுகையில் நான் அல்லாஹ்விடம் பேச கை தூக்க பார்க்கலாம். யாரா ஒருத்தர் அவரு அப்துல்லாவை தூக்கிக்கலாம். ஏன்னா அவர் உண்மையிலேயே தொழுகை மனசால ஓரப்புற ரொம்ப அமைதியாக தொழுகை, அவர் தான் ரொம்ப அமைதியாக தொழுவார். பசங்கள்லாம் சுரத்துரா பசங்க தொழுவாங்க, ரொம்ப அமைதியாக தொழக்கூடிய மாணவர் அவர். ஒவ்வொரு ரக்காது நீட்டமாக தொழுவார். நல்லா வரக்க செய்வானாக. நீங்கள் அவர் துவா செய்யுங்க, அல்லா அவருக்கு நிறைய எல்லா வேலையை வாங்கி கொள்வானாக. ரொம்ப அமைதியாக தொழுவார். ஒருவேளை அவருக்கு அந்த தொழுகை அல்லாட பேசியிருக்கலாம். ஆனால் தொழுகைங்கிறதே அல்லாட பேசுறதுக்குள்ளது தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரின்னு சொல்றான். அல்லாஹ் என்னிடம் உரையாடுவதற்காக, என்னை ஞாபகம் செய்வதற்காக நீ தொழுகுங்கிற அல்லாஹ் தஆலா. நாம தொழுகிறோம், சிந்தனை ஃபுல்லாக எங்கேயோ போயிருக்கு, சிந்தனை ஃபுல்லாக எங்கேயோ போய் அது தொழுகை. அது பேர் தொழுகைங்கிற அல்லாஹ் பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னா, யுனாஜில்லாஹு மாதாம ஃபிஸ் ஸலாத், ஒரு அடியான் தொழுகும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஒரு ரகசியம் பேசுகிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ தொழுகையில் பாரு நிற்கிறோம், எடுத்தோடனே அல்லாஹ் பேச சுப்ஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் என்னுடைய எந்த குற்றத்துக்கும் நீ காரணம் இல்லை ரப்பே, நான் தான் பாவி, நான் தான் குற்றவான், நீ சக்தியை கொடுத்த, நீ ஆற்றலை கொடுத்த, நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், தவறை நான் பயன்படுத்திட்டேன் ரப்பே, என் கூட நான் தான் காரணம். அல்ல நீ பரிசுத்த, சுப்ஹானக அல்லாஹும்ம நீ பரிசுத்தமானவன். அல்லாஹ் நீ பேசுறான். அல்லாஹ் என்னங்கிற அல்லாஹ் முன்னிலை ஆக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா நேரடி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்கிட்டோம். நேரடியா அல்லாஹ் முன்னோக்கி சொல்றோம். என்ன சொல்றோம்? யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், ஒபிஹம்திக்க உனக்கே எல்லா புகழும், இவ்வளோ பெரிய பாவியா இருந்தும் உன் பள்ளிவாசலை வரவழைச்சு ஒரு முன்னாள் தக்பீர் பாக்கியத்தை கொடுத்திய ரப்பே, ஒபிஹம்திக்க வ தபாரக ஸ்முக, உன்னுடைய பெயர் மிகவும் பரக்கத் பொருந்தியது, வ தஆலா ஜத்துக, உன்னுடைய கண்ணியம் மிக மகோன்னதமானது, மிக பிரம்மாண்டமானது, வலா இலாஹ கைருக்க, கேன் சொன்னா நீன்னு அர்த்தம் அரபில, உன்னை தவிர என்னுடைய இலாஹ், என் தெய்வம், நான் முன்னோக்கக்கூடிய இலாஹ், என் தேவை புருஷ ரப்பு யாருமே இல்லை ரப்பு என்று அல்லாட எடுத்தோடனே நம்ம அல்லாட பேசுறோம். பேசும்போது உணர்வோட பேசணுமா இல்லைங்களா? சும்மானங்கள்லாம் அது இந்திக்காத போயிருப்போம், என்ன அர்த்தம்? அது அதில் அந்த இன்பமே இல்லை அல்லாட பேசக்கூடியதாக இருக்குது. அப்போ சுப்ஹானக அல்லாஹும்மேலேயே அல்லாட பேச ஆரம்பிச்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி அல்லாஹ் நம்ம இழந்துடும் நம்மளே அப்படியே அல்லாஹ் முன்னாடி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும்போது யா அல்லாஹ் உன்னிடமே வணங்குகிறோம், என்னுடைய சர்வ தேவைகளை உன்னிடமே உதவி தேடுறோம் அல்லாஹ் அப்படி அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ் திருப்பி என்ன உணவு எது வேறு அடியானே அல்லாஹ் சொல்கிறோம் அல்லாட்ட வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உதவி தேடுற ரப்பே. அல்லாஹ் திருப்பி என்ன உதவி வேணும் அடியானே? யா அல்லாஹ் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பையனை கூட்டிகிட்டு போயிட்டே இரு அல்லாஹ், நேரான பாதையில என்னை கூட்டிக்கிட்டே போயிட்டே இரு அல்லாஹ், ஒரு வினாடி கூட என்னை ஹிதாயத்தை விட்டு என்னைய வழி தவற வச்சாது, என்னைய கை விட்டுறாது என்னைய. ஹிதாயத்துன்னு அரபி ரெண்டு வகை சொல்லுவாங்க, வழிகாட்டுதல் அப்படி ரெண்டு வகை. ஒன்று என்னங்க, வழிகாரன் வழி மட்டும் காட்டிடுறது. ஜங்ஷன் அடி போகிறது கேட்டாங்க, ஜங்ஷன் அடி போகணும், இப்படி நேராக போய் பாலம் ஒன்று ஏறி இறங்கி அப்போ நேராக போய் ரைட்டில் போகலாம் வந்துடுங்க, இது சொல்கிறதுக்கு பேர் இதுவும் வழிகாட்டலாம். இன்னும் வழிகாட்டு இருக்குது, ஜங்ஷன் எப்படி போகணும் கேட்குறோம், அங்கே தான் போகிறேன் வாங்க என்று வண்டியில் உட்கார வச்சு கொண்டு போய் நேராக ஜங்ஷன் வாசல் விட்டா, ஜங்ஷனுடைய பள்ளி வாசல் விட்டாச்சு, இதுவும் வழிகாட்டுறது தான். அல்லாட்ட அல்லா என்ன சொல்கிறோம், அல்லாட்ட அல்லா துவா கேட்குறோம்,
இஹ்தின சிராத்தல் ஞான பாதை காட்டியா அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நான் குர்ஆன் கொடுத்துட்டேன், ஹதீஸ் கொடுத்துட்டேன், மனதுக்கு வேண்டியது தானே. யாரா நீ எல்லாம் கொடுத்துட்டே அல்ல, நடக்க தெரியல, போக தெரியல, நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுறியா அல்ல எங்களையே, நீயே சதா என் கூட அரவணைச்சு கூட்டிகிட்டு போய் விட்டுறியா அல்ல. ஒவ்வொரு தொழுகையும் கேட்குறோம். நாம் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபர்லு, வித்ர் வாஜிபு 3 ரக்காத்து, 20 ரக்காத்து, சுன்னத்து 13 12 ரக்காத்து, மொத்தம் 32 ரக்காத்துலையும் கேட்குறோம். நாம் திருப்பி திருப்பி ஒரு நாள் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிரா, ஆனால் அது உணர்வே இல்லாமல் கேட்குறோம். ஒவ்வொரு தொழுகையும் கேட்குறோம், நேரான பையனை கூட்டிகிட்டு போய் அல்லாட பேசுகிறோம் தான் செய்கிறோம். ஆனால் பேசுகிறோம், உணர்வே இல்லாமல் பேசுகிறோம், மறதியாளராக பேசுகிறோம். அப்போ அல்லாட இஹ்தின சிராத் சொல்லும் போது அல்லாட பேசுகிறேங்கிற உணர்வோட, யாரெல்லாம் என்னை வழிகேட்டில் விட்டுறாத, உன் கோபத்தில் விட்டுறாத ரப்பே, உன் கோபத்தில் ஆளானவர்களாகவோ வலல்லால்லீன் என்னை வழிகேட்டில் ஆனவ ஆக்கிறாத ரப்பே என்று அல்லாட தொழுகைங்கிறது அல்லாட பேசக்கூடிய பேச்சு. அதே மாதிரி கடைசி அத்தையாத்தை உட்காடுறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லும் போது பெருமாளா முன்னாடி ஹாஜராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு நான் சலாம் சொல்கிறேன் என்ற உணர்வோட சலாம் சொல்லணுமா. சில பெரியார்கள் நான் பார்த்துருக்கேன், நான் அவன் அத்தையை உட்காந்துருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி அது சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் சலாம் கொடுப்பாங்க. ஏன் காரணம் என்ன சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இதோ ரசூலுல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டேன், ரசூலுல்லா நான் சலாம் சொன்னால் பெருமானா அலைக்கும் சலாம் சொல்ற சொல்லி எனக்கு மனசியமாக எனக்கு கேட்கும், எனக்கு உள்ளார்த்தமாக மனப்பூர்வமாக எனக்கு சொன்ன மாதிரி ஒரு திருப்தி உண்டாகும். அது உண்டால் எனக்கு இன்னைக்கு உண்டால் எனக்கு, அதாவது திருப்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன், மன்னிப்பு கேட்டேன் மனசுக்குள்ள. கடைசியாக ரசூலுல்லாஹ் எனக்கு பதில் சொன்ன பிறகு அதை நான் உள்ளார்த்தமாக உணர்ந்த பிறகுதான் நான் சலாம் சொன்னேன்னு சொல்லிருக்கிறாங்க சில பெரியார்கள் அன்பர்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம், அத்தையாவது ஒரு ஸ்பீடாக ஓதிட்டு போயிடுறோம். என்னுடைய தொழுகையில் எல்லாம் ஒரு தொழுகை வணக்கமாக இல்லாமல் வழக்கமாகிருச்சது, ஒரு வரட்டு வணக்கமாக அப்படியே தக்பீர் கட்டினா கடைசி வரைக்கும் அது பாடுக்கு போகுது. கொஞ்சம் கூட அல்லாட பேசுகிற உணர்வே நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்மளோட தொழுகையை நாம் மாற்றணும், அல்லாவுடைய மேராஜா ஆக்கணும். நாம் மன் சல்லா வ கல்புஹு லாஹின், யார் தொழுகும் போது அல்லாவோட ரகசியம் பேசலையோ, அல்லாவோடு அவங்க மனம் லயித்து பேசவில்லையோ, அந்த தொழுகையை அல்லாவோட தூரமாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானா. அப்போ நம்ம தொழுகணும் அல்லாட. அதே மாதிரி அல்லாட இன்னொரு பேசுறதுக்கு சிறந்த முறை இருந்தீங்கன்னா துவா. நம்ம தொழு முடிஞ்சு ஓடிடுறோம், சலாம் கொடுத்தோன்னு என்னமோ நமக்கு தேவையே இல்லாத மாதிரியும், அல்லாஹ் நமக்கு தேவையே அற்றவன் மாதிரி எஞ்சி ஓடிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான் லயத்துகா, மனிதன் மிக அலிச்சாட்டியும் செய்கிறான், மிக ரொம்ப அநியாயம் பண்றான். அர்ரா ஹுஸ்தகனா, என்னை அவன் தன்னை விட்டும் தேவையற்றவனாக கருதுகிறான். என்னமோ நான் இல்லாம வாழ்ந்துடும் நினைக்கிறான். துவா கேட்க மாட்டேங்கிறான், என்ன கேட்க மாட்டேங்கிறான், தொழுகிறான், சலாவதி வச்சு ஓடிடுறான். துவா கேட்க இன்பமே இல்லை. அவன் அல்லாஹ் இவ்வளவு வருத்தமா சொல்றான், என்னை அவன் தேவையற்றவனாக கருதுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வருத்தமா சொல்றான். இப்போ தொழுது அல்லாஹ் துவா செய்யணும். அல்லாஹ் எப்படி துவா செய்யணும், நம்முடைய கோரிக்கைகளை வச்சு, நம்முடைய இயலாமையால முன் வச்சு, அல்லாஹ் இப்படிலாம் நான் எவ்வளோ மாறு செய்கிறேன், உன் நேமத்தை அனுபவிக்கிறேன், அல்லாஹ் நீ கொடுத்த எல்லா நேமத்தையும் அனுபவிக்கிறேன், எனக்கு எல்லா உறுப்பையும் சலாமத்தா கொடுத்த, இதுக்கு மேலே மனைவி மக்கரை சலாமத்தா கொடுத்த, புள்ள கொடுத்த, வீடுகாக கொடுத்த, வியாபார தொழில் கொடுத்த, நீ என்னை கேவலப்படுத்தலை, என்னை படுக்க வைக்கல, என்னை பசியா ஆக்கலை, தாகமாக ஆக்கலை, எனக்கு எல்லா வகையான நேமத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்த. எத்தனையோ மக்கள் அகதிகளாக போய் லட்சக்கணக்கு, ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு போட்டிருக்கான். பலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் தங்களுடைய பழைய வீட்டுக்கு திரும்ப இருக்கா முயற்சி பண்ணுறாங்க, விடமாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல் விடமாட்டேங்கிறாங்க, உள்ள விடமாட்டேங்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் விடுவிச்ச பிறகுதான் நீங்கள் வாழக்கூடிய பகுதி விடுவேங்கிறாங்க. 3 லட்சம் மக்கள் தடுத்து வச்சிருக்கிறான் வடக்கு பகுதியில், திருப்பி மேற்கரையில், திருப்பி அவங்க ஊருக்கு ஒன்றும் போக விட மாட்டேங்கிறான். 3 லட்சம் மக்கள் அகதிகளாக கூடாரத்தில் என்னங்க பாத்ரூமா இருக்கும், குளிக்க வசதி இருக்குமா, குடிக்க வசதி இருக்குமா, எங்கே வசதி இருக்கு, அவங்க மனைவி மக்கள் ஒன்றா குழந்தை வசதி இருப்பாங்களா? இப்போ அல்லாஹ் என்ன காட்டுறான், இப்போ லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக்கனவே உன்னை வீட்டில் உட்கார வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா, சலாமத்தா உட்கார வச்சிருக்கிறான் அல்லாஹ் தாலா. யாரெல்லாம் எங்க எவ்வளோ நேமத்தை கொடுத்த ரப்பே, நன்றி உள்ளவனும் ஆக்கியா அல்லாஹ். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி இரவேல நின்று தொழுதாங்க, கால் வீங்கி போயிடுச்சு ரசூலுல்லாஹ், கால் அப்படியே வீங்கி போயிடுச்சு. ஆயிஷா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன யார் ரசூல் இப்படி தொழுகிறீங்க, அல்லாஹ் தான் முன்பு மன்னிச்சுட்டானே. பெருமாள் சொல்றாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாம், எனக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுத்தான், என்ன சிறப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. மனுஷன்னு சொன்னா நன்றி உள்ள மனுஷனுங்க. இப்போ அல்லாஹ் இவ்வளோ நேமத்தை வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு, வீட்டில் போனால் ஏசி,
வெளியே வந்தால் காரில் போனால் ஏசி, என்ன அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் தஆலா எல்லா நேமத்தையும். எத்தனை புள்ள இல்லாமல் இருக்கிறாங்க, சரி புள்ள வாழாமல் எத்தனை வீட்டுக்கு திருப்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு எல்லா நேமத்தையும், உலகத்தில் என்னை அல்லாஹ் வாழ வச்ச மாதிரி உலகம் வேற யாரையும் அல்லாஹ் வாழ வைக்கல. அப்படி நினைக்கணும். ஒரு உண்மை நினைக்கிறோங்க, எனக்கு அல்லாஹ் வாழ்வு கொடுத்த மாதிரி உலகத்தில் வேற யாருக்கும் அல்லாஹ் வாழ்வு கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் சிறப்பான வாழ்வு கொடுத்துருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக இருக்கணும். அல்லாஹ் முன்னாடி நாமளும் சஜ்ஜா செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சஜ்ஜா உருவ வைக்கணும். என் பிள்ளைகள் 4 பேர், 4 பசங்க எல்லாம். ஒருத்தருக்கு 3 வயசு, ஒருத்தருக்கு 4 வயசு, 6 வயசு, 8 வயசு. பஜு தொழிக்கு பார்த்தா 4 தொழில் வந்துடுவாங்க. பஜு தொழிக்கு கரெக்டாக எல்லாம் சஜ்ஜா உருவாங்க. 4 நாள் சஜ்ஜாவில் அல்லாஹ் சஜ்ஜா செய்வாங்க. அல்லாஹ் நான் துவா செய்வாங்க, அல்லாஹ் என் பிள்ளைங்களை 4 பேர் தலை கூட வச்சுட்டேன், அல்லாஹ் இந்த பிள்ளைங்க இனிமேல் உன் முண்டான வச்சு தலையை வேறு யாரு முண்டான தலை குனியாமல் பாதுகாத்துக்க அல்லாஹ். இந்த பிள்ளைங்களுக்கு நீ பொறுப்பேற்றுக்க அல்லாஹ். யாரெல்லாம் இந்த பிள்ளைங்க அல்லாஹ் துவா தெரியாது, சஜ்ஜா செய்ய தெரியாது, ஆனால் ரப்பே அவங்க தலையை கூட முன்னாடி சஜ்ஜா வச்சுட்டேன் அல்லாஹ். இந்த தலையை நீ யாரு முன்னாடி குனியாமல் பாதுகாத்து, இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய துனியா ஆகிறது எல்லா எலுமையும் கற்றுக் கொடு, இந்த உலகத்தில் தனிமுந்தவர்களாக பிள்ளைகளை வாழ செய்ய அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர்ல துவா செய்கிறேன். நான் என் பிள்ளைங்க முன்னாடி அல்லாஹ் சஜ்ஜா செய்யும் போது அல்லாஹ் எனக்கு தெரியும், என்னை அறியாமல் துவா செய்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் நண்பர்களே, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் காலம் எல்லாம் அல்லாஹ் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். நன்றி மறந்து வீட்டில் உட்காந்து, வீடு போனால் சினிமா கொட்டின, வீடு பார்த்தா சினிமா ஓடுது, வீட்டில் பார்த்தா யாரும் தொழுகை இல்லை, நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கஷ்டங்கள், அல்லாஹ்வுடைய பிடி எப்படி வருதுன்னு தெரியாது. வலா யூசிகு வசாகஹு அஹத், நான் பிடிப்பது போன்று யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. அப்போ இந்த மேராஜ் நம்ம தரக்கூடிய படிப்பை 2. ஒன்று என்னங்க, அல்லாஹ்வோடு பேசுவது. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு துவாலையும் ரொம்ப நேரம் அல்லாஹ்ட பேசணும். எங்களுடைய உஸ்தாது ஷேகநாயகம் ஃபைசினா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெட்ராஸுக்கு வந்திருந்தாங்க ஒரு தடவை, நாங்களும் கூட போயிருந்தோம். இப்போ ஒரு நாள் மகரிப் தொழுதுட்டு அங்கே அவங்களுடைய மாணவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கி அப்போலாவில் ஒரு நேரம் உங்களுக்கு வந்து டைம் டாக்டர் காச டைம் வாங்கியிருக்கு, அதனால் 7 மணிக்கு டாக்டர் காட்டணும் போகணும்னு சொன்னாங்க. எப்பயுமே உஸ்தாது வந்து தொழுதுட்டு ரொம்ப நேரம் துவா செய்வாங்க. தொழுதுட்டு கண்ணீர் வேணாமல் கை வைக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தையும் அழுவாங்க. இப்போ அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, துவா சீக்கிரமாக செஞ்சுட்டு டாக்டர் போயிட்டாங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு நைட்டு வந்தாங்க, இஷா தொழுவாங்க. ரொம்ப நேரம் கை வச்சு எடுக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ உஸ்தாத் தோமி கேட்டாங்க, என்கிட்ட அவங்களே கேட்டாங்க, இன்னைக்கு இஷா ரொம்ப நேரம் அழுது பார்த்தியாப்பான்னு கேட்டாங்க. ஆமாம் ஜி சார், ஆமாம் நான் சொன்னேன். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் மக்ரிப் இல்லைம்மா ரொம்ப சுருக்கமாக துவா செஞ்சுட்டு போயிட்டேன், அல்லாஹ் அப்போ என் கல்வியில் உள்ளதை கேட்டே இருக்கிறான், என்கிட்ட துவா செய்வதை விட என்னிடம் பேசுவதை விட வேற ஒன்று பெருசாக போச்சா உனக்கு, டாக்டர் பெருசாக போச்சா உனக்கு என்று அல்லாஹ் என்னை கண்டிச்சான் மனசுக்குள்ள. ஆனால் அல்லாட மன்னிப்பு தேடினேன், ரொம்ப நேரம் மன்னிப்பு தேடினேம்மா, அதுதான் ரொம்ப அழுதேன்னு சொல்லி உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க. அன்பர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அதிகமான நேரம் நமக்காண்டி, நம்ம குடும்பத்துக்கான, பிள்ளைகளுக்காக, முழு உம்மத்துக்காக வேண்டி அதிகமாக துவா செய்கிறோம். அல்ல ஆபாது, நம்ம துவா எதுவும் வேஸ்ட் ஆகிறதே இல்லை. நல்ல வேலைக்கு நம்ம துவா கேட்டோம், கபூல் ஆகலை, அது வேஸ்ட்டாக காத்துல பார்த்து கிடையாது. அந்த எல்லா துவா அதில் சேர்த்து வைப்போம். அல்லா சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணி அல்லா மிக பிரம்மாண்டமாக அல்லா கொடுப்பான். இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 வயசு நிக்கா, 20 வயசுல குழந்தை 90 வயசுல 70 வயசு துவா செஞ்சாங்க. ஆனால் 90 வயசு அல்லா புள்ள கொடுத்தான். கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா எஹ்யா கொடுத்தாங்க, எஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை, எஹ்யா நபி அல்லாஹ் புள்ளையா கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அப்போ நம்முடைய துவா எல்லாத்தையும் அல்லாஹ் சேவ் பண்ணி எந்த துவாவும் அல்லாஹ் தஆலா காத்துல போறதே இல்லை. எல்லா துவாவையும் அல்லாஹ் சேவ் பண்ணி அது பிரம்மாண்டமாக அல்லாஹ் கொடுப்பான். அது துனியாவில் கொடுக்குற மறுமையை அல்லாஹ் கொடுப்பான், நன்மையாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அடியா சொல்லுவானா, என்ன ரப்பி நன்மையை செய்யவே இல்லை, நன்மையெல்லாம் இல்லை, நீ துவா கேட்ட, ஹஜ்ஜுக்கு போகணும்னு துவா கேட்ட, ஹஜ் அப்படி கொடுத்துட்டேன் தான், உம்ராக்கு போகணும்னு துவா கேட்ட, உம்ரா அப்படி கொடுத்துட்டேன். இது எல்லாம் எதையெல்லாம் துவாவாக கேட்டானோ நன்மையாக அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. அது ஆச்சரியப்படுவானோ, இவ்வளோ நன்மையா, தெரிஞ்சிருந்தா துவா செஞ்சிருப்பேனே. வடியான்னு போயிட்டு இருந்தானா, ஊரெல்லாம் பஞ்சமாக இருந்துச்சான். ஹதீஸ்ல வருது, ஒரு மலை அளவுக்கு பெரிய மலை ஒன்று பார்த்தானாங்க. இந்த மலையளவு தானியம் என்று இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஊர் மக்களுக்கெல்லாம் நான் தர்மம் செய்வேன்னு ஆசைப்பட்டானா. அவன் தர்மம் செய்யலை, ஆனால் நன்மையால் எழுதிட்டான். ஒரு மலையளவு நன்மையால் எழுதிட்டான். ஆசைப்பட்டா போதும், யாரெல்லாம் எனக்கு தர்மம் செய்ய, ஊர் மக்கள் எல்லா ஏழைகளுக்கும் லட்சமாக தரணும், யாரெல்லாம் அந்த பாக்கியத்துக்குடியால் துவா செய்ய,
நீ செய்யாத நன்மை அல்லா கொடுத்து, நீ செய்யவே இல்லை, நீ அவ்வளோ சம்பாதிக்கல கொடுக்கல, நீ துவா செஞ்ச நன்மை அல்லா கொடுத்துறான் அல்லாஹ்வுத்தாலா. இவ்வளோ ஈஸி வழி இருக்கு அன்பர்களே. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நாம் அல்லாட்ட மேராஜ் ஆக்கணும், அல்லாட்ட பேசணும், கொஞ்ச நேரம் நம்முடைய தேவை அல்லாட்ட சொல்லணும். அல்லாட்ட உலகத்தில் வேறு யார்கிட்ட சொன்னால் கேவலம், அல்லாஹ்வை தவிர யார் சொல்லி பாருங்க, வேறு யார் பலகாரம் சொன்னால் துரத்தி விடுவான், போன்னு சொல்லுவான். அல்லாஹ் ஒருத்தன் தான் கேட்காட்டி கோச்சுக்கிறேன் அதை சொல்கிறான். அதனால் அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா கோரிக்கையும் அல்லாஹ் ஏற்றுக்குவான் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக தஹஜ்ஜுத் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். 4 மணிக்கு நான் ஃபஜ்ர் தொழு 5:20 தான் பார்க்க சொல்கிறோம். 5 மணிக்கு எழுந்தா கூட போதும், எழுந்து ஒரு 2 ரக்காத் தொழுவோம். அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை அழுது கண்ணீர் வடிங்க, உங்களுக்கு கஷ்டங்களை சொல்லுங்கள். அல்லாஹ்வுத்தாலா அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்குற நேரம் அது. கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கண்டிப்பாக நம்ம துவா அல்லாஹ் கபூல் செய்வான், கபூல் செஞ்சு காட்டுவான். நீ அனுபவத்துக்கு சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். செஞ்சு பாருங்கள், நம்முடைய கஷ்டம் நீ கண்டிப்பாக நீக்கும் அல்லாஹ்வுத்தாலா. ஆக யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகை மேராஜ் ஆக்கியா அல்லாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே உன்னை கெஞ்சி உன்னை பேசக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ் என்று குறிப்பாக இந்த துவா அதிகமாக ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தானா ரப்பனா வலா. இந்த தொழுகை இந்த துவா ஓதாமல் தொழுகை முடிக்கவே கூடாது. 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா இது. மேராஜை வச்சு அல்லாஹ் கொடுத்த துவா. இந்த துவா ஓதாமல் இருக்கவே கூடாது. எல்லாரும் ஜோபுலையும் துவா இருக்கணும். தொழுது முடிஞ்சு இந்த துவா ஓதாமல் போகக்கூடாது. இந்த துவா ஓதிட்டே இருங்க, எந்த கஷ்டம் வரும் அல்லாஹ் பிடிக்கவே மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் மறந்தா அல்லாஹ் பிடிக்க மாட்டான், நீங்கள் தவறச்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், தாங்க முடியாத கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ்வுத்தாலா. உன் கண் முன்னால் பார்க்குற சிரமத்தை கொடுப்பான். இந்த துவா ஓதும் காலமெல்லாம் உங்களுக்கு பிடி அல்லாஹ்வுடைய பிடி கஷ்டம் வராது. ஈஸியான வழி. இந்த துவா ஒரு சின்ன சிறப்பு எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் ஜோபில் வச்சுருங்க. தொழுது முடிச்சு அரபியில் தமிழ்லையாவது ஓதுங்க, தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சு வச்சுங்க, மொழிபெயர்ப்பு படிச்சு வச்சுங்க. தமிழ்லையாவது இந்த துவாவை ஒவ்வொரு தொழிலையும் ஓதிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் சிரமங்களும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வராது. அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இந்த மேராஜை நமக்கு அல்லாஹ்வோடு சேரக்கூடிய மேராஜ் ஆக்கி வருவானாக. அவனோடு பேசக்கூடிய பேச்சா அல்லாஹ்வுத்தாலா இந்த மேராஜ் நசீபாக்குவானாக. இந்த மேராஜிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் பரக்கத்துகள் நிஅமத் என்னவெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இறங்குச்சோ அந்த எல்லா ரஹமத்து நமக்கு அல்லாஹ் பங்கு கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகைகளை மேராஜ் ஆக்குவானாக. சதா உண்ட பேசுகிற பாய் நசீபாக்குவானாக. உள்ளும் புறமும் அல்லாஹ்வை தரிசிக்கும் பாய் நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லா பாகி தந்திர புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை கண்குறிச்சி ஆகி கொடுப்பாயாக. அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்குவாயாக, எங்கள் பிள்ளைகளை நோன்பாளி ஆக்குவாயா. யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகளை பார்த்தா எங்களுக்கு கண்கள் குளிர் வேணும் ரப்பே. அப்படிப்பட்ட மாணிக்கமான எங்கள் பிள்ளைகளை ஆக்கிருப்பே. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு நாங்கள் கண் பார்க்க சந்தோஷம் தரக்கூடிய பிள்ளைகளை எங்களை ஆக்கிறல்லா. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை எங்கள் சோதனையை ஆக்கிறாத ரப்பே. என் மனைவி மகள் எங்கள் சோதனையை ஆக்கிறாத ரப்பே. எங்கள் வியாபாரம் தொழில் துறைகளை எங்கள் சோதனையை ஆக்கிறாத ரப்பே. அல்லாஹ் அவைகளுக்கு ஒன்று எங்கள் நிம்மதி போகக்கூடிய அளவுக்கு, சந்தோஷம் போகக்கூடிய அளவுக்கு எங்கள் துனியாவை எங்களுக்கு சோதனை ஆக்கியாதர் இல்லையா. யாரெல்லாம் எங்களுடைய துனியாவை உன் வணக்கத்திற்கு எங்கள் உறுதுணை ஆக்கி வச்சிருயா அல்லா. யாரெல்லாம் உலகத்து எந்த மூலைக்கு போனாலும் யாருலா சஜ்ஜா செய்கிற பாக்கிய நசீபாக்கியா அல்லா. ஜமாத்தோடு தொழக்கூடிய பாய் நசீபாக்கியா அல்லா. தொழுகைகளை உள்ளச்சத்தோடு உன்னை பேசுகிற பாய் நசீபாக்கியா அல்லா. எங்கள் தொழுகைகளை யாருலா வரட்டு வணக்கமாக இல்லாமல் உன்னோடு பேச இன்பத் தொழுகையா நீ ஆக்கி கொடுத்துறியா அல்லா. ரப்பே ரஹ்மானே, அல்ல எங்கள் தகுதி நீ பார்க்காத ரப்பே. உன் ஃபஸ்ல நீ பாரு ரப்பே. முகமது ரசூல்லாவோட முகத்தை நீ பாரு அல்லா. யாரெல்லாம் அந்த ரசூல்லாவுடைய முகத்துக்கான யாரெல்லாம் எங்கள் வாழ் உள்ள சிரமங்கள் நீக்கி வச்சிருயா அல்லா. எங்களுக்கு எத்தனையோ பேர் கஷ்டங்களை சிரமங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லா. எத்தனையோ பேர் நோய் நொடிகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரப்பே. யாரெல்லாம் இந்த மேராஜுடைய இரவில் யாரெல்லா அந்த பெருமானாரின் பொருட்டாத நோய்களை ஷிஃபா கொடுத்துறல்லா. எங்கள் எத்தனையோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க ரப்பே. வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ரப்பே. வேலை உள்ளவர்கள் வேலையில் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ரப்பே. யாரெல்லாம் அவங்க எல்லா வேலையும் நீ ஏசாகி கொடுத்துறியா அல்லா. எங்களை எத்தனையோ பேர் கடன்தாராக இருக்காங்க ரப்பே. கடனை விட்டு விடுறது எப்படி யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ரப்பே. வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லா. யாரெல்லாம் கடனை விடுதலக்கூடிய அல்லா. யாரெல்லாம் எல்லா கடனை விட்டு விடுதலக்கூடிய அல்லா. ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் மரணமாகக்கூடிய பாக்கிட்டு அல்லா. யாரெல்லாம் ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு தொழுகு கூட கலா இல்லாமல் பாதுகாத்துக்க ரப்பே. ரப்பே ரஹ்மானே, எங்கள் தாய் கண்குறிச்சான எங்கள் பிள்ளை ஆக்கிறல்லா. யாரெல்லாம் பெற்றோர் ஹிதமத் செய்கிற பாக்கியக்கூடிய அல்லா. யாரெல்லாம் அவனுக்கு துவாய் வாங்க நன்மக்களாக எங்களை ஆக்கி வச்சிருயா அல்லா. எங்கள் பெற்றோர் யாரெல்லாம் மறைஞ்சிட்டாங்களோ ரப்பே, அவன் கபரடி சொக்கப்போ வரமாக்கிறியா அல்லா. அவன் கபர்கடி வெளிச்சமாக்கிறல்லா. ரப்பே ரஹ்மானே, அல்லா அவங்க நன்றி உள்ள பிள்ளைகளை எங்களை ஆக்கிறியா அல்லா.
அவர் அதிகமாக நன்மை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கிய நசீபாக்கியா அல்லா, அதிகமாக தர்மம் செய்த தரும் நன்மையா அல்லா, என் பெற்றோர்களை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை பிச்சைக்கூடிய அல்லா, எந்த பெற்றோர்களை எங்களுக்கு ஹயாத்தாரி பிச்சை கொடுத்தியோ ரப்பே, அந்த பெற்றோர்களுக்கு ஆஃபிய சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட வயசை நசீபாக்கக்கூடிய அல்லா, அவரை ஹிதுமத் செஞ்சு அவர் பணிவிடை செய்து அவருடைய துஆவை நன்மக்களாக எங்களை ஆக்கி வச்சிருயா அல்லா. ரப்பே ரஹ்மானே, வீடுகளை பள்ளிவாசமாக ஆக்கிறியா அல்லா, சதா திருக்கலிமாவும் திருக்குறானும் உலகும் இல்லமாய் இல்லங்களை ஆக்கி வச்சிருயா அல்லா. வீடுகளை சினிமா கொண்ட மாதிரி ஆக்கிறாத ரப்பே, சினிமா பால் ஒலிக்கக்கூடிய வீடாக ஆக்கிறாத அல்லா. ரப்பே ரஹ்மானே, வீடுகளை சதா திருக்குறான் முழங்கணும் யா அல்லா, கிராத் கேட்கணும் யா அல்லா, அல்லா அதிகமாக பயான் கேட்கணும் அல்லா. அப்படிப்பட்ட வீடுகளை ஆக்கி வச்சிருயா அல்லா. ரப்பே ரஹ்மானே, வாழும் காலமெல்லாம் தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்துக்கு அர்ப்பணிகள் ஆக்கி வச்சிருயா அல்லா. லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு அடையக்கூடிய பாக்கியத்தை பிச்சக்கூடிய அல்லா. ஒரு முஸ்லீம்கள் எங்கெல்லாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் விடுதலைக்கூடிய அல்லா. யாரெல்லாம் அகதிகளாக இருக்காங்க ரப்பே, அவங்க சொந்த வீட்டுக்கு திரும்பி சென்று யாரெல்லாம் அவங்களும் எங்களை போன்ற மனை மக்களோடு சேர்ந்து நோம்பு ரம்ஜான் மாதம் நோம்பு வைக்க சீபாக்கியா அல்லா. ரப்பே ரஹ்மானே, எந்த பிள்ளைகள் எந்த வீட்டில் ஷஹீதாகி விட்டாங்களோ ரப்பே, அவங்க மிச்சம் உள்ளவங்க அவங்க சபர ஜமீல கூடிய அல்லா, அழகிய பொறுமையை கூடிய அல்லா, அவங்க உள்ளது ஆறுதல கூடிய அல்லா. யாரா போன ரம்ஜானில் ஹயாத்தா உள்ள எத்தனையோ குடும்பத்தை இழந்துட்டாங்க ரப்பே, இந்த ரம்ஜான் அவங்க குடும்பத்திற்கு யாருமே இல்லை ரப்பே. அல்லா அவங்க ஆறுதல கூடிய அல்லா, நிம்மதியை கூடிய அல்லா, சந்தோஷத்தை கூடிய அல்லா, மீண்டும் நல்வாழ்வு கொடுக்கூடியலா, ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பே. அது முஸ்லீம் நல்வாழ்வு கூடிய அல்லா, மீண்டும் நல்வாழ்வு நீ கொடுத்துரு அல்லா, நல்வாழ்வு கொடுக்கூடியலா, ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பே. நிம்மதி நசீபாய் கொடுத்துறியா அல்லா. உலக முஸ்லீம்கெல்லாம் சோதிக்கப்படுறோம், எல்லாத்துக்கும் நீ நிம்மதி கூடிய அல்லா. ரப்பே ரஹ்மானே, யா அல்லா, உன்னைக்குன்னே வாழ்ந்து உன் திருப்தியோடு உன் முகப்பத்தோடு உன் அன்போடு வர்ணிக்கும் நசீபாய் கொடுத்துறியா அல்லா. யாரில் எங்களோட துவாக்களை கண்மையின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் நல்லடியாக கபூல் செஞ்சுக்கிறம்பே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு